வணக்கம் என்கேபி நேச்சர். 10 நாளுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்து பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட பாதிப்புகள் பார்க்கலாங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, நம்ம தோட்டத்தை சுற்றி ஜேசிபி விட்டு நாங்கள் 10 அடிக்கு சுத்தம் பண்ணி வச்சுருந்ததுனால பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அந்த தணல் பட்டதுக்கே பார்த்திங்கன்னா எங்களது அந்த ஓரங்களது முருங்கை மரம், மலைநெல்லி, நாவல் மரமெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கருகிடுச்சுங்க. ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்க. நம்ம அந்த மரத்தை வெட்டிவிட்டோன்னா திரும்ப வந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ தென்னை மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் இந்த தணல் பட்டிருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு தான் பாதிப்பு நம்மளுக்கு. பாருங்கள், எல்லாம் தெரியும், நல்லாவே தெரியுது பாருங்கள். தொடர்ந்து இந்த மரங்களுக்கு தண்ணி விட்டுட்டே தான் இருக்கோங்க. சரி, மிஷின் வச்சு அப்படியே அறுத்து விட்டுடலான்ட்டு நினச்சிட்ருக்கோங்க. இந்த வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லி மரங்க, வேப்ப மரங்க, இந்த மாதிரி புதர் நிறையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் தான் தீயில கருகிடுச்சு. அங்கே பகலில் வெயிலுக்கு மான், முயல், மயில், பன்னி இதெல்லாம் தங்கிக்கும், காட்டு பண்ணி எல்லாம். அதுக்கெல்லாம் தான் சிரமமாக போச்சுங்க பாவம். இந்த ஓரத்தில் தான் மாட்டுக்கு மசால் பில்லு, சோளம் போட்டிருக்கேங்க. மானுக்கு இந்த என்ன பண்ணுங்க, இந்த சந்தில் தான் பூந்து வந்துடுங்க, இந்த ஃபென்சிங் கேப்பில் பூந்து வந்துடுங்க. இந்த கொம்பில்லாத மானுகள் வந்து நீட்டாக எல்லாம் மேய்ஞ்சிட்டு போய்க்குவாங்க பாருங்கள். இதில் இங்கேருந்து நின்றுட்டுருக்குங்க. யானையெல்லாம் வந்துச்சுன்னா தோட்டத்தை க்ராஸ் பண்ணால் இந்த வழியாக தான் க்ராஸ் பண்ணுங்க. இந்த ஃபென்சிங் சேர்ந்தாப்படி அப்படி தான் போகும். அதனால சுத்தம் பண்ணி வச்சோம் பாருங்கள். மயில்களை கூட்டமாக இருக்குது, எங்களை பார்த்துட்டு பயந்துட்டு போகுதாமா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பின்பக்கம் காட்டு பகுதிங்க. இந்த பக்கமெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா தெரியும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அத்திக்கடவு 3rd ஸ்கீம் பின்னாடி தான் போகுதுங்க. அந்த பைப்லைன் போகிறதுனால, மணல் மேடு ரோடுகளில் இருக்கிறதுனால அந்த காட்டுத்தீ எங்கள் ஏரியாவை தாண்டி மலைப்பகுதிக்கு போகலைங்க. அது ஒரு நல்ல விஷயங்க. காடுகளுக்கு செல்லும் போது நெகிழி, கண்ணாடி பாட்டில், நெருப்பு, இம்மூன்றையும் தவிர்ப்போம். இயற்கையை காப்போம். நன்றி.